வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 2.3ல் பேஜ் நம்பர் 40 எடுத்து வச்சுக்கோங்க புக்கை. ஓகேவா? இப்போ நம்ம 8th சம் போகலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் ரெக்யூஸ் 50% டு பாஸ் if he gets 280 marks and falls short by 20 marks அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் எழுதிங்க. பீட்டரோட ஸ்கோர், அவர் எடுத்துக்கிற மார்க் வந்து 280. ஓகேவா? எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 20 மார்க்ஸ். ஓகேவா? எதுக்கு? அவருக்கு தேவையான அந்த 50% பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான பர்சன்டேஜ். அப்போ ரெக்யூர்டு பர்சன்டேஜ் டு கெட் பாஸ். ஓகேவா? 50% எடுத்தால் தான் பாஸு. அப்போ அவர் எவ்வளோ மார்க் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்யூர்டு மார்க் டு கெட் பாஸ் அப்படின்னா அவர் 280 தான் எடுத்திருக்காரா பீட்டரு. ஸோ அது கூட ஒரு 20 மார்க்கை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா தான் 300. அதுதான் அவர் எடுக்க வேண்டிய பாஸ் மார்க்கு. ஓகேவா? ஸோ பாஸ் மார்க்கு சொல்லிட்டாங்க. எவ்வளவுக்கு பாஸ் மார்க்கு? அப்போ டோட்டல் மார்க்கு நமக்கு தெரியாது. அதுதான் ஃபைண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எழுதலாமா? டோட்டல் மார்க்கு மல்டிப்ளை இந்த டோட்டல் மார்க்கில் தான் 50%. ஓகேவா? ஈக்குவல் டு 300. அப்போ மற்ற சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு கேட்பாங்க. ஆனால் இந்த சம்மில் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு உள்ள கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. டோட்டல் மார்க் மட்டும் நமக்கு தெரியாது. இந்த 2 வேல்யூ மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ டோட்டல் மார்க்கு மல்டிப்ளை 50%. என்ன சொல்லியிருக்கேன்? 50 டிவைடட் பை இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு போய் என்ன பண்ணலாம்? 1/100 போடலாமா? ஸோ ஈக்குவல் டு 300. அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 150 சார் 50, 250 சார் 100. அப்போ டோட்டல் மார்க் மல்டிப்ளை 1/2. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் இருக்கிற 1/2 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு போகிறப்ப இப்படி வந்துருமா? 2/1. அப்போ கீழே டினாமினேட்டரில் 1 இருந்தால் அதுக்கு போடலாம், போடாமே இருக்கலாம். அப்போ டோட்டல் மார்க் எவ்வளவு? 300 மல்டிப்ளை 2. அப்போ 300 மல்டிப்ளை 2 பண்ணால் எவ்வளவு? 600. அப்போ இதுதான் வந்துட்டு அவங்க கேட்டுக்கிற மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம். எப்பவுமே வந்துட்டு சம்மில் டைரெக்டாக டோட்டல் மார்க்ஸ்ன்னு கேட்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக. ஓகேவா? எப்பவுமே எக்ஸாமில் எப்படி சொல்லுவாங்க? இன்றைக்கி வந்து கிளாஸ் டெஸ்ட் வைக்க போகிறேன் 10 மார்க்குக்கு, ரிவிஷன் டெஸ்ட் 50 மார்க்கு, ஃபைனல் எக்ஸாம் 100 மார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா சில பேர் வந்து அவுட் ஆஃப், இப்போ வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? 5 அவுட் ஆஃப் 10, 80 அவுட் ஆஃப் 100. அந்த அவுட் ஆஃப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அவுட் ஆஃப்க்கு அடுத்து வர்றது தான் வந்துட்டு டோட்டல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸு. உங்களுக்கு சம்மில் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸு, அவுட் ஆஃப் அதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் டோட்டல்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 9th சம் பார்க்கலாம். அதில் வந்து கயல் ஸ்கோர்டு 225 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 இன் ரிவிஷன் டெஸ்ட் 1 அண்ட் 265 அவுட் ஆஃப் 500 மார்க்ஸ் இன் ரிவிஷன் டெஸ்ட் 2. அப்போ ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஹர் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, டோட்டல் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அவுட் ஆஃப்னு அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப்க்கு அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் அந்த ஹையஸ்ட் மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கிவனில் என்ன எடுத்துக்கலாம்? அதுதான் டோட்டல் மார்க்ஸு 500. சரியா? அதுக்கடுத்து மார்க்ஸ் இன் ரிவிஷன் டெஸ்ட்டு 1 225 அவுட் ஆஃப் அந்த 500. ஓகேவா? ஏன்னா இதுதான் டோட்டல் மார்க்கு. அதே மாதிரி மார்க்ஸ் இன் ரிவிஷன் டெஸ்ட் 2 265 டிவைடட் பை 500. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, முதல் டெஸ்ட்டில் வந்துட்டு 225 எடுத்துருக்காங்க, ரெண்டாவது டெஸ்ட்டில் 265 எடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை விட ரெண்டாவது டெஸ்ட்டில் கூட தானே எடுத்திருக்காங்க. அப்போ அது
டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் மார்க்ஸு பெரிய நம்பரை நம்ம முதல்ல எழுதுங்க. 265 டிவைடட் பை 500 மைனஸ் 225 டிவைடட் பை 500. ஏன் நம்ம வந்து இது பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா எது எவ்வளோ மார்க் கூட வாங்கியிருக்காங்கன்னு தெரியணும்ல. ஸோ அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிஃபரெண்ட் அப்படின்னாலே பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் தான். ஓகேவா? அதனால ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் 2 எழுதிட்டு மைனஸ் ரிவிஷன் டெஸ்ட் 1 மார்க்கை எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டுமே வந்துட்டு சேமாக இருந்தால் அதை வந்து நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம் 500. ஓகேவா? இப்போ மேலே ரெண்டு மட்டும்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 265 மைனஸ் 225 எழுதிடுங்க. இப்போ பேசிக் தான், இது சப்ட்ராக்ஷன். 265 மைனஸ் 225. அப்போ 5 மைனஸ் 5 எவ்வளவு? 0. 6 மைனஸ் 2 எவ்வளவு? 4. அப்போ 40. அப்போ மேலே எவ்வளோ சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? 40 டிவைடட் பை 500. ஆனால் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நீங்கள் கொஸ்டினை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் மார்க்ஸு. அப்போ இந்த 440 டிவைடட் பை 500 இருக்குல்ல, இதை வந்து நம்ம கீழே டினாமினேட்டர் நமக்கு எப்படி இருக்கணும்? 100 இருக்கணுமா? அப்போ 5 இன்ட்டு 100 பிரிக்கலாமா? ஏன் பிரிக்கிறோம்? 40 டிவைடட் பை 5 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இந்த 1/100க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் கடைசியில்? பர்சன்டேஜ். ஏன்னா நம்ம கொஸ்டினில் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, அதனால். ஓகேவா? ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 5 தான். மேலே 40 இருக்குது, கீழே 5 இருக்குது. அப்போ 1 5s are 5, 8 5s are 15. அப்போ 8 மல்டிப்ளை இந்த 1/100 அப்படியே இறக்குங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 8 இதுக்கு பதிலாக பர்சன்டேஜ் நம்ம போட்டுருவோம். அப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சர். ஓகேவா? அதாவது இன்க்ரீஸ் இன் மார்க்ஸ்ன்னு கேட்டாலே, இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் வந்து 8 மார்க் வாங்கியிருக்கேன் 10 மார்க்குக்கு. ஓகேவா? கிளாஸ் டெஸ்ட்டில். அதுக்கடுத்து 9 மார்க் வாங்கியிருக்கேன். அப்போ நான் எனக்கு டிஃபரன்ஷியேட் எவ்வளவு? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் 1 மார்க் தான் வித்தியாசம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை விட நான் 1 மார்க் கூட எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. அப்போ இன்க்ரீஸ் தானே எனக்கு ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து பெரிய நம்பரில் நமக்கு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் இன் மார்க்ஸு. அப்போ ரிவிஷன் டெஸ்ட் 2லேருந்து ரிவிஷன் டெஸ்ட் 1 மார்க்கை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மார்க்கு கிடச்சிடும். ஓகேவா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ 10th சம் பாருங்கள். ரோஜா ஏர்ன்டு 18,000 பெர் மந்த்து. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களோட மொத்த சேலரியாக இருக்கும். டோட்டல் நான் சொல்லியிருந்தேன்ல. அப்போ கிவனில் மந்த்லி சேலரி ₹18,000. ஆனால் இதில் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. யூசேஜ் ஆஃப் சேலரி இன் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 2:1:3. ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோலாம் நம்ம பயப்பட வேண்டாம். அதாவது அவங்க வாங்குகிற சேலரியில் இத்தனை மடங்கு இவங்க செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது குறிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்ம எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2 + 1 1 + 3. அப்போ 2 + 1 எவ்வளவு? 3. 3 + 3 எவ்வளவு? 6. அப்போ அதை டோட்டல் பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாமே வந்துட்டு அடிஷன் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? ரேஷியோ இருக்கட்டும். ஏன் நம்ம வந்து நம்ம இதை அடிஷன் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இவங்க வாங்கின சேலரியில் ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதுக்காக இப்போ பார்க்கலாம். யூசேஜ் ஆஃப் சேலரி ஃபார் எஜுகேஷனுக்கு அவங்க 2 மடங்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியணும்ல. அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம டோட்டல் பார்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுட்டு அவங்க வாங்கின 18,000 ரூபாய் 18,000ல் 2 டிவைடட் பை மொத்தமாக இருக்கிற அந்த பங்கு. ஓகேவா? 6 மடங்குல 2 மடங்கு வந்து அவங்க எஜுகேஷனுக்காக படிப்புக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளவுன்னு சொல்லி நம்ம அமௌண்ட்டு தெரியணும்ல. அப்போ பாருங்கள், 1 6 are 6, 3 6 are 18. பேலன்ஸ் இருக்கிற அந்த 0வை போட்டுக்கலாம். 3,000. அப்போ 3,000 மல்டிப்ளை 2 எவ்வளவு? 6,000. இப்போ தான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டே கிடச்சிருக்கு. எதை வச்சு? இந்த ரேஷியோவை வச்சு. அதனால தான் நான் வந்து இந்த ரேஷியோவை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 + 1 3, 3 + 3 வந்து 6. அப்போ
அவங்க வாங்கின சேலரியில் 2ல் அந்த மொத்தம் நம்ம சப்ட்ராக்ட் இது பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 6000 கிடச்சிது. இப்போ தான் நம்ம அடுத்து மெயின் மேட்டருக்குள்ளே போகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி எஜுகேஷன். அப்போ இவங்க 6000 தானே யூஸ் பண்ணுறாங்க எஜுகேஷனுக்கு. அப்போ 6000 டிவைடட் பை அவங்க வாங்கின மொத்த சேலரி எவ்வளவு 18000. ஓகேவா? அப்போ இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படி? இந்த 3 0க்கும் இந்த 3 0க்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது மேலேயும் கீழே பாருங்கள், டிவிசிபிள் பை 6. அப்போ 1 6 are 6, 3 6 are 18. அப்போ அதை நம்ம தனியாக போட்டுறோம். 1 டிவைடட் பை 3. அப்போ பர்சன்டேஜுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தானே போடணும். அப்போ 3யை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும், 100 வராது. அப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நீங்கள் 100ஆலே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 100 டிவைடட் பை 100. ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. 3யை நம்ம எதாலுமே மல்டிப்ளை பண்ணால் 100 ஆகாது. அதனால நீங்கள் 100ஐயும் கீழேயும் நம்ம மேலேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 × 100 எவ்வளவு 100 டிவைடட் பை இந்த 3 அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டர் 100 தனியாக வச்சுக்கோங்க. 1/100. ஏன் அப்படின்னா இந்த 1/100க்கு தான் கடைசியாக நம்ம என்ன போட போகிறோம், பர்சன்டேஜ் போட போகிறோம். அப்போ 100 டிவைடட் பை 3யை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். இது வந்து நார்மல் டிவிஷன் தான். அப்போ 10ல் 3 போகுமா? எத்தனை தடவை? 3 டைம்ஸ் போகும். 3 3s are 9. அப்போ 10லேருந்து 9ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 10 - 9 எவ்வளவு 1. 1ல் 3 போகாது. அப்போ இந்த 0வை கீழே இறக்கணும். அப்போ 10 வந்துடும். அப்போ இந்த 10ல் எத்தனை 3 போகும்? மறுபடியும் 3 தான் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்போ 3 3s are 9. அப்போ 10ல் அதே மாதிரி -9ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 1ல் 3 போகாததுனால அதுக்கடுத்து பாருங்கள், இந்த பக்கம் நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு டாட் நீங்கள் வச்சுக்கலாம், டெசிமல் பாயிண்ட்டு வச்சுட்டு மறுபடியும் 10 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 10ல் மறுபடியும் எத்தனை 3 போகும்? மறுபடியும் 3 தான் போகும். அப்போ 3 3s are 9. ஸோ இது வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 33.3%. ஓகேவா? அந்த வந்து இதை தான் வந்து அவங்க எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோவில் இருந்து அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிச்சோம், கன்வெர்ட் பண்ணி மாற்றினோம். திருப்பி அந்த அமௌண்ட்டை இதில் போட்டு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி சிம்பிள் மற்ற இதுக்கும் எதுக்கு சேவிங்ஸ் பாருங்கள். யூசேஜ் ஆஃப் சேலரி ஃபார் சேவிங்ஸ். இதில் 18,000ல் ஒரு பங்கு. ஓகேவா? இந்த 2:1:3 கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்துட்டு அவங்க சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அப்போ 1 டிவைடட் பை இந்த மொத்த பங்கு 6. ஓகேவா? போட்டாச்சு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ 1 6 are 6, 3 6 are 18. அப்போ 3 × இந்த 3 0வையும் எழுதுங்க, 3000. அப்போ நமக்கு அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ அந்த அமௌண்ட்டை பர்சன்டேஜில் நம்ம எப்படி மாற்றணும்? அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி ஃபார் சேவிங்ஸ். அப்போ இந்த 3000 டிவைடட் பை டோட்டல் சேலரி 18,000. ஓகேவா? அப்போ இந்த 3 டிஜிட்டுக்கும் நம்பருக்கும் 0க்கும் இந்த 3 0க்கும் கேன்சல் பண்ணிடுங்க. மேலேயும் கீழே டிவிசிபிள் பை 3 தான். அப்போ 1 3s are 3, 6 3s are 18. அப்போ 1/6 கிடச்சிரும். அப்போ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு டினாமினேட்டர் வந்துட்டு 100ஆக இருக்கணும். அப்போ 6ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும்? வராது. அப்போ நீங்கள் மேலேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, டினாமினேட்டர்லையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. பண்ணும்போது இந்த 100/6 மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு மல்டிப்ளை இந்த 1/100க்குள்ள இதை தனியாக வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு புரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மெனி டைம் சொல்லியிருக்கேன், இந்த 1000 சிம்பிளாக மாற்றுறதுக்காக. அப்போ மறுபடியும் இந்த 100 டிவைடட் பை 6ஐ நம்ம நார்மல் டிவிஷனுக்கு போடலாம். அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க, 10. அப்போ 10ல் எத்தனை 6 போகும்? 1 டைம் போகும். அப்போ 1 6 are 6. ஓகேவா? மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 10ல் 6 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளவு? 4 மட்டும்தான் கிடைக்கும். 4ல் 6 போகுமா? போகாது. அப்போ இந்த 0வையும் கீழே நீங்கள் இறக்கிடணும். அப்போ 40. ஓகேவா? 40ல் இப்போ எத்தனை 6 போகும் பாருங்க. 6 6 are 36. அப்போ இங்கேயும் ஒரு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 40ல் 36 போயிடுச்சுன்னா 4.
ஓகேவா? அப்போ இங்கே மறுபடியும் இங்கே கீழே இறக்குறதுக்கு எந்த நம்பருமே இல்லை. அப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட்டும் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே 40 0 ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் 6 போடுங்க. 6 ஆர் 36. ஸோ இது வந்து இப்படி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த டிஜிட்டை மட்டும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். இது 16.6%. அதே மாதிரி மூணாவதா, ஏன்னா மூணாவது ரேஷியோவும் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அது என்ன ரேஷியோ அப்படின்னா எக்ஸ்பென்ஸ்க்காக, வீட்டு செலவுக்காக அவங்க இத்தனை மடங்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏதோ 6 மடங்குல 3 மடங்கு எக்ஸ்பென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது முதல் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ யூசேஜ் ஆஃப் சேலரி ஃபார் எக்ஸ்பென்ஸ், அப்போ அவங்களோட மொத்த சேலரி 18,000 எழுதிட்டு இந்த 3 மடங்கு போட்டு டிவைடட் பை மொத்தம் இந்த 6 டோட்டல் பார்ட்டு. ஓகேவா? அதையும் போட்டுட்டோம். ஸோ இது பேசிக்காக அதே மாதிரி தான் நார்மல். 1 6 ஆர் 6, 3 6 ஆர் 18, மீதி 0 அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ 3000 மல்டிப்ளை 3 எவ்வளவு? 9,000 நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அமௌண்ட்டாக மாற்றியாச்சு. எது ரேஷியோவில் இருந்து நம்ம அமௌண்ட்டாக மாற்றியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி ஃபார் எக்ஸ்பென்ஸ், அப்போ அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டு டிவைடட் பை மொத்த சேலரியோட அமௌண்ட்டு 18,000. அப்போ இதுவும் ஆஸ் யூஷுவல் தான். 30க்கு 30 நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டுமே வந்து டிவிசிபிள் பை 9 தானே. அப்போ 1 9s are 9, 2 9s are 18. அப்போ நமக்கு 1/2 கிடச்சிடும். இப்போ பாருங்கள், டினாமினேட்டரை நமக்கு 100 வரும்னு சொல்லியிருக்கோன்னா, ஸோ 2 இருக்குது. 2 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 100 கிடைக்கும்? 50. அப்போ 50ஆல் கீழே மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போ 1 × 50 50, கீழே 2 × 50 100. ஓகேவா? அப்போ 50 மட்டும் எழுதிட்டு இந்த 1/100க்கு நான் கீ பாயிண்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், பர்சன்டேஜ். அப்போ 50%. ஓகேவா? இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதுதான் உங்களுக்கு மெயின். ஓகேவா? அந்த ரேஷியோலேருந்து நீங்கள் அந்த செலவு பண்ண அமௌண்ட்டை எழுதிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பர்சன்டேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்காக இந்த சம்மு கொஞ்சம் நேரம் நான் விசிபிளில் வச்சுருக்கேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோ இல்லை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் நீங்கள் திருப்பி அந்த பேஜ் நம்பர் 40ல் இருக்கிற சம்ஸை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 times 3 times நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் அதுக்காக மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இந்த அடிஷ்னலாக இந்த ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? 2:1:3 அப்படின்னா இது 3 ஆட் பண்ணிக்கணும் ஜஸ்ட்டு, அதுதான் வந்து டோட்டல் பார்ட். அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி இது எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் நான் வச்சுருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக போட்டு பாருங்கள். ஓகேவா? இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.